தன்னுடைய சின்னத்தை தேர்வு செய்ய அக்கட்சியின் தலைவர் விஜய் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் நவீத் வழங்க கேட்கலாம். நவீத், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ஸ்ரீராம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் ஒரு ஆண்டுக்கு முன்பே களை கட்ட தொடங்கியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியிலும் தேர்தல் முகவர்கள் கூட்டம் தமிழகம் முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என அறிவித்துள்ள நிலையில் தேமுதிக தேர்தல் கூட்டணி குறித்து அடுத்த ஆண்டு நடைபெறும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என அறிவித்துள்ளனர். இப்படி அரசியல் களம் தமிழகத்தில் பரபரப்பு அடைந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் தன் கட்சிக்கு பொதுவான தேர்தல் சின்னம் பெற கட்சியின் தலைவர் விஜய் தற்போது தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில எனவே பொது சின்னம் கேட்கும் அரசியல் கட்சிகள் வருகின்ற நவம்பர் 5ஆம் தேதி முதல் மே மாதம் 2026 ஆண்டு மே மாதம் வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் நிலையில் தேர்தல் ஆணையத்தில் தன் கட்சிக்கான பொதுவான சின்னத்தை கேட்டு பெற விஜய் கட்சியிலிருந்து தற்போது தீவிரமாக அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன சின்னத்தை கேட்டு பெறுவது என்பது குறித்து கட்சியின் தலைவர் விஜய் கட்சியின் மாநில மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சின்னமானது பொதுமக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்கும் வகையிலான சின்னத்தை தேர்வு செய்யும் பணிகள் தமிழக வெற்றி கழகத்தில் நடைபெற்று வருகிறது. மக்களிடம் உணர்வுபூர்வமாக எளிதில் சென்றடையும் சின்னமாக இருக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்கள் எளிதில் நினைவில் வைத்துக் கொள்ளபடி இந்த சின்னம் இருக்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழகம் அதற்கான இந்த ஆலோசனையில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி நவீத்.